T20 World Cup 13th match Ireland Canada கடையில் 7th June 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் அயர்லாந்து தோல்வியிலேருந்து வந்திருக்காங்க, கனடாவும் தோல்வியிலேருந்து தான் வந்திருக்காங்க. இருந்தால் கூட கனடா அகெயின்ஸ்ட் USA பெரிய ஸ்கோரை போஸ்ட் பண்ணாங்க. USA உங்களுக்கு அகெயின்ஸ்டாக அடித்து ஜெயித்தாங்க 194 அப்படின்ற அந்த ஸ்கோரு. அயர்லாந்து இன்னொரு பக்கம் 100வே நெருங்க முடியாமல் அகெயின்ஸ்ட் இந்தியா தோத்தாங்க. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்றதுனால அயர்லாந்து அதை மைண்ட் பண்ணிவிட்டு இந்த மேட்ச்சுக்கு வரமாட்டாங்க. கண்டிப்பாக பெட்டர் அவுட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. 2 அண்டர்டாக்ஸ் டீமு இன்றைக்கி எப்படி விளையாட போகிறாங்க பேசலாம். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன் டைமில் டீம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை, சில தகவல்கள் பிச் சம்மந்தமாக ஃபேண்டசி சம்மந்தமாக இருக்கிறதுனால பயனுள்ளதாக இருக்கும். டீம்லேயும் சில மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா க்ளோஸ் டு GL போக முடியும். மை மாஸ்டர் 11 T20 வேர்ல்ட் கப்புக்கு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 ப்ரைஸஸ் காராக இருக்குது, அதுக்கப்புறம் பைக்ஸு, மொபைலு, லேப்டாப்ஸு அப்படிங்கிற மாதிரி ஹெவியாக கொடுக்குறாங்க. ஹை இன்வெஸ்டருக்கு நல்ல வாய்ப்பு. ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிவ் அவேஸும் கொடுக்குறாங்க, அதையும் பயன்படுத்திங்க. கிவ் அவேஸ் ரெகுலராக இருக்கிறதுனால மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. நாசா கவுண்டி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் நியூயார்க்கில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்தியன் டைம் 8 PM, அவங்களோட டைம் லோக்கல் 10:30 AM. டே மேட்ச்சு, ஆனால் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஜென்ரலாக டே மேட்சுங்கும் போது பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கொஞ்சம் டவுன் ஆகும் இப்படிலாம் யோசிக்கலாம். அதே நேரத்தில் ட்ராப்பிங் பிச்சஸ் அப்படின்ற வகையிலையும் பேட் ஃபர்ஸ்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறதுனால ஈஸியாக இனிஷியல் ஸ்விங் கிடைக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் டவுன் ஆகிறாங்க, ஸ்கோர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் சில்னஸ் இருக்குது, ஏர்லி மார்னிங்காக இருக்குனால நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏரு, அதில் ஸ்விங் கிடைக்குது, என்ஜாய் பண்ணி கிரிக்கெட் விளையாட முடியுது. பவுலர்ஸுக்கு ஃபேவராக இருக்குது. இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் மேட்சஸ் நிறைய நடந்ததில்லை. ரீசெண்டாக தான் பில்ட் பண்ணாங்க. டோட்டலாகவே செயற்கையாக பண்ண கிரவுண்டுன்னு கூட கிட்டத்தட்ட சொல்லிடலாம். 87 தான் ஆவரேஜாக 2 மேட்ச்சில் வந்திருக்கு. ஒன்றில் 96-10, அதே நேரத்தில் 77க்கு 10 அப்படின்னு போயிருக்கு. கண்டிப்பாக சேசிங் ப்ரிஃபரபிள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் ஒரு விஷயத்தை மைண்ட் பண்ணிக்கணும். ஒரு 120, 130 இந்த ரேஞ்ச் ஸ்கோர் போச்சுன்னா கூட கண்டிப்பாக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் பதட்டப்பட வாய்ப்பு இருக்குது. டஃப்பான சுச்சுவேஷனாக போகவும் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணோம் அப்படின்னு செகண்ட் ஹாஃபில் போனால் அந்த இடத்துல பின்னடைவை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ட்ராக் தான் இருக்க போகுதா, அதை பார்க்கணும். இன்னொரு பக்கம் வார்ம் அப் கேமில் இந்தியா பெட்டர் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில், அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதில் ட்ராக் பேஸில் ஃபஸ்ட்டு ட்ராக்கு கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி, ஓரளவுக்கு இனிஷியலாக ஸ்டடி பண்ணிட்டோன்னா பேக் எண்டில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. பட் இன்னொரு பக்கம்னு யோசிக்கும் போது 4th ட்ராக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை, பேட்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி பார்த்தோம். கொஞ்சம் ஸ்விங் கிடைக்குது, ஸ்டாண்ட்ஸ் ஓப்பனாக இருக்குது. பொதுவாக ட்ராப் இன் பிச்சஸில் அவ்வளோ ஸ்விங் எதிர்பார்க்க முடியாது. ஆஸ்திரேலியாவிலேருந்து ட்ராப் பண்ண ஒரு ட்ராக்கு அந்த ஆங்கிள் ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கிறதுனால இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலருக்கு ஸ்விங் கிடைக்குது. இதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. 2 டீமில் பார்க்கும்போது அயர்லாந்து, இன்னொரு பக்கம் கனடா. அயர்லாந்தோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் அவங்களுமே தடுமாற்றத்தை ஷோ பண்ணுறாங்க. கனடா பொறுத்த வரைக்கும் நிறைய வெளியிலேருந்து பிளேயர்ஸை இன்க்ளூட் பண்ணி விளையாடுறதுனால ஈக்குவல் ஃபைட் இருக்கும். கனடா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். அயர்லாந்து டீசெண்டான டீமு, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் குறைவே இல்லை, எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. போன மேட்ச்சு எங்கே வெளியில் வச்சாங்க, தேவைப்பட்டால் கேம்பரோட பவுலிங்க்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் போனாங்க. புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கிரஹாம் ஹியூமு, நெயில் ராக்கு, ரோசடை தொடர்ந்து வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. எங்கே பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போல, சூப்பர் போல் அவரை உள்ளே கொண்டு வந்துட்டு பேரி மெக்கத்தையே வெளியில் வைக்கிறாங்களா, இல்லை வேறு யாராவது உள்ளே கொண்டு பெஞ்சமின் ஒயிட்டை வெளியில் வச்சுட்டு எங்கே உள்ளே கொண்டு வராங்களா? ஏன்னா பெஞ்சமின் ஒயிட்டு இந்த மாதிரி ட்ராக்ஸ் இல்லை தேவைப்படுவாரா? அகெயின்ஸ்ட் கனடான்னு பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் கனடா டீமு, புது டீமு, ஸ்பின்னர்ஸுக்கு தடுமாறுவாங்க அப்படின்னு யோசிக்கலாம். பட் கண்டிப்பாக கனடாவில் விளையாடுற பிளேயர்ஸு நிறைய பிளேயர்ஸு ஏசியா கண்ட்ரீஸ்லேருந்து இருக்காங்க. அந்த பேஸில் யோசிக்கும்போது ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். யங் மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற போல் கரெக்டான லென்த் வீசக்கூடிய பவுலர்ஸுக்கு தடுமாற வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்வாப் இன்றைக்கி எதிர்பார்க்கணும். பண்ணுவாங்களா பார்க்கணும். ஸ்டில்லிங்கு, பால்பன்னி, டக்கரு, டெக்டாரு, கேம்பரு, டாக்ரல் எல்லாருமே பெரிய பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் அவங்களோட ஃபார்ம் பேஸில் எல்லாருமே டவுனாக இருக்காங்க. அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் கொடுக்கல. பவுல் ஸ்டில்லிங் லேட்டர் பேஸில் ஒரு சீரியஸில் பெஸ்ட்டாக இருப்பார், இனிஷியல் ஸ்டேஜஸில் அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்ததில்லை. பால்பன்னி ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது டே மேட்ச்சில் எப்போயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். அந்த ட்ரைவ் ஆடி விளையாடக்கூடிய பிளேயர்
இந்த மாதிரி ட்ராக்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது அவர் அந்த இடத்துல பெட்டர் அவுட்புட் கொடுத்து பார்த்துருக்கோம். அந்த பேஸில் மட்டும் ஓகேவாக பார்க்குறேன். பட் ஸ்டில் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் பால்மினியை கன்சிடர் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். லோகன் டக்கர் டீசெண்டான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், நல்ல ஷார்ட் மேக்கிங் இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ணிகிட்ருக்காரு. பட் கன்சிஸ்டன்ட் இல்லை. ஹாரி டெக்டா ஒரு சீசனில் பயங்கரமாக இருந்த ஃபீல் இருக்குது. கடந்த ஒரு 1 இயராக அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடலை. பவுலிங் டீஸில் சில நேரங்களில் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கனால அவ்வளோவா கன்சிடர் பண்ணுவாங்களாங்கிறது டவுட். அதுலேயும் குறிப்பாக டெலனி, ஒயிட் அப்படின்ற மாதிரி 2 ஸ்பின்னர் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஹாரி டெக்டரை பெருசாக யோசிக்க மாட்டாங்க. கர்டிஸ் கேம்பர் டீசெண்ட் ஆல்ரவுண்டர், ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய குவாலிட்டி அயர்லாந்து பிளேயர். ஜார்ஜ் டாக்ரல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பயன்படுத்தலான்னு தோணுது. இவரோட பவுலிங்கை பயன்படுத்தினா இனிமேல் பெட்டர் அவுட்புட் அவரால் கொடுக்க முடியும். பேட்டிங் பேஸ்லேயும் ஒரு சைன் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஆனால் அந்தளவுக்கு பண்ண மாட்டுறாங்க. டெலனி, மார்க்கடர், மெக்கார்த்தி இந்தளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. போன மேட்ச்சில் நல்ல பவுலிங் எல்லாம் கொடுத்தாங்க. ஜோசோ லிட்டில் ரன்ஸுக்கு போனார் அகெயின்ஸ்ட் இந்தியா. கண்டிப்பாக குவாலிட்டி பவுலர், டவுட்டே கிடையாது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. பெஞ்சமின் ஒயிட்டு லெக் பிரேக் கூகுளி. பார்க்கலாம் இவருக்கான வாய்ப்பை தொடர்ந்து இருக்குமான்ட்டு. நல்லா பவுல் பண்ணுறாரு, அதில் டவுட் இல்லை. பட் கண்டிஷன் பேஸில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பேஸர் எடுத்துகிட்டு போகலாங்கிற ஆங்கிளில் போகலாம். கனடா டாப் ஆர்டரில் ஆரோன் ஜான்சன் சூப்பரான பிளேயராக இருந்திருக்கார். இந்த டீமுக்கு பெரிய அளவில் ரன்ஸ் கொடுக்குற பிளேயராக தொடர்ந்து இருந்திருக்கார். பட் இப்போ ஃபார்ம்னு பார்க்கும்போது ஒரு கன்சிஸ்டன்ட் மேனரில் இல்லை. இன் அண்ட் அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. போன மேட்ச்சில் ஃபெயிலியர், இந்த மேட்ச் சக்ஸஸ் கொடுப்பாரா? தலிவால் நல்ல ஸ்டார்ட்டு, சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாரு. பர்கட் சிங் சில நேரங்களில் ஓவர்ஸ் போடுறாரு. கிட்னோட பேட்டிங் டீசெண்டாக இருக்கும். போன மேட்ச் நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தாரு. மொவ்வா ஒரு சூப்பர் ஃபினிஷிங்கில் கூட இருந்தார். அண்ட் இங்கே பஜ்வா பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் பவுலிங். தில்பிரீத் சிங் பஜ்வா டீசெண்டான பேட்டர், ஃபினிஷர் ரோலுக்கு நிறைய யோசிக்கிறாங்க. ஓரளவுக்கு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஹெலிங்கர் டீசெண்டான ரைட் ஆர்ம் மீடியம், நல்ல ஆல்ரவுண்டர்னு கூட சொல்லலாம். சாட்பின் ஜாஃபர், நிக்கில் டட்டா வரைக்கும் இந்த பேட்டிங் இருக்குது. இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்டில் டெஃபினட்டாக சொல்லலாம். நிக்கில் டட்டா இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் இருக்கலாம் அகேன்ஸ்ட் அயர்லாந்து அப்படின்ற வகையில் ஒரு ஸ்பின் பேஸில் யோசிக்கணும். சாட்பின் ஜாஃபர் போன மேட்ச் நிறைய ரன்ஸுக்கு போனார். இருந்தால் கூட லீட் பண்ணுறதுனால இவருக்கான ஓவர்ஸ் நிறைய எடுத்துப்பாருன்னு தான் தோணுது. கலீன்ஸானா சூப்பரான பிளே. இந்த டீமுக்கு பெஸ்ட் பவுலர்னு சொன்னால் கண்டிப்பாக இவரை சொல்லலாம். இந்த டீமுக்கு கஷ்டமான ஒரு சூழல். பேட்டிங் பேஸில் அட்ஜஸ்டபுளாக ஓகே. ஏன்னா கிட்டன், மொவ்வா அவங்கெல்லாம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. தலிவல் போன மேட்ச் ஃபார்ம் வந்தது, கண்டிப்பாக பாசிட்டிவாக பார்க்கலாம். பர்கட் சிங்கும் டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். ஆரோன் ஜான்சன் எனி டைம் சைன் ஆகலாம். பெருசாக இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. இந்த மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது கொஞ்சம் டவுன் ஃபீல் தான் இருக்குது. கலீன்ஸ் ஆனால் மட்டும்தான் பெஸ்ட்டாக ஃபாஸ்ட் பவுலிங் பேஸில் இருக்கிற. ஹெலிகர் ஓகேன்னு சொல்லலாம், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஜெரமி கார்டன் போன மேட்ச் வீசின விதத்தை பார்க்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெருசாக இல்லை. பெருசாக லேர்ன் பண்ணி வீசின மாதிரியே ஃபீல் இல்லை. நிறைய ரன்ஸுக்கு போனார். கண்டிப்பாக டஃப் சுச்சுவேஷன் தான் ஜெரமி கார்டனுக்கு இருக்குது. ஜெரமி கார்டனுக்கு பதிலாக வேறு யாரையாவது யோசிக்கிறாங்களா? ரயான் கான் பார்த்தா டீசெண்டான பவுலிங் கொடுக்க முடியும். சூப்பரான பேட்டர். அண்டு லெஃப்ட் ஆர்ம் மீடியம்காக ரிசீவ் ஜோசிக்கு கூட போகலாம். அவர் ஓரளவுக்கு டீசென்ட் பவுலிங், டொமஸ்டிக்கில் நல்ல நம்பர்ஸ் வச்சுருந்தனால தான் இன்டர்நேஷ்னல் சைடு வந்தார். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு கூட யோசிக்கலாம். பட் ஜெரமி கார்டன் அவரோட ஹைட்டுக்கு, ஆர்ம் பவருக்கு செம்மையாக பவுல் பண்ணலாம். போன மேட்ச்சு சரியான லென்த் அடிக்கலை, கஷ்டப்பட்டார். அயர்லாந்து பாசிபிள் அந்த பேட்டிங் ஆர்டரில் போவாங்கன்ற எதிர்பார்ப்பு. மோஸ்ட்லி ப்ரொமோஷன் பேஸில் பெருசாக யோசிக்க தேவையில்லை. எல்லாருமே ஓரளவுக்கு டீசன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பேட்டிங் பேஸில். அண்ட் மெக்கார்த்தி வரைக்கும் அந்த பேட்டிங் டெப்த்து இருக்குது. பவுலிங்னு யோசிக்கும் போது கேம்பர் கீழே எல்லாருமே பவுல் பண்ண முடியும். ஹாரி டெக்டார் கூட அந்த இடத்த பண்ண முடியும். பட் ஒரு ஸ்பின்னர் ஆஃப் பண்ணால் ஹாரி டெக்டார் சைடு கொஞ்சம் யோசிக்கலாம். மிடில் நிக்கோலஸ் கட்டன் இவங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிற இடத்துல ஒரு ஆஃப் பிரேக் பவுலர்னு 1-2 ஓவர் கடத்தணும்னு நினைக்கலாம். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல அடேர், மெக்கார்த்தி அண்ட் லிட்டில் சைடு போவாங்க மேக்ஸிமம். அண்டு ஸ்லாக் ஓவரில் லிட்டில் அடையரை யோசிக்கலாம். சில நேரத்தில் பேரி மெக்கார்த்தி இருக்கலாம். லிட்டில் இனிஷியலாக நல்லா பவுலிங் கொடுத்துட்டாரு. ஸ்விங் கிடைக்கிற அந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும், அதில் டவுட்டே இல்லை. அந்த மாதிரி இடத்துல லிட்டிலோட ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 3 ஓவர்ஸ் வீசினா எண்ட் ஓவரில் பயன்படுத்தாமல் மிடில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பாக கூட போகலாம். இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. கனடா பவுலிங் பேஸில் பர்கட் சிங் போன மேட்ச்சில் ஒரு ஓவர் வீசினார். மோஸ்ட்லி 5 பவுலர் ஸ்டிக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தில்பிரீத் சிங் பஜ்வா பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பட் அந்தளவுக்கு பயன்படுத்துவாங்களாங்கிறது கேள்வி. ஆரோன் ஜான்சன் அந்தளவுக்கு ரீசன்ட் டேஸில் பவுல் பண்ணுறதில்ல. தலிவால் சைடும் போக மாட்டாங்க. மோஸ்ட்லி இந்த 5 பவுலர் ஸ்டிக்கில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
பவுலிங் பேஸ் ப்ரையாரிட்டி மோஸ்ட்லி பெரிய பெரிய டீம்ஸ்லாம் அந்த பவுலர்ஸ் யார் அவங்களுக்கு தேடி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க பார்ப்பாங்க. அதெல்லாம் இப்போ சின்ன டீம்ஸாக டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணா பின்னான்னு முன்னாடிலாம் பவுலிங் கொடுப்பாங்க, இப்போ அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை, சரியாக பயன்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது இந்த 5 பவுலரை ஸ்டிக் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அடிபட்டால் ஒரு பக்கம் பர்கட் சிங்கை பயன்படுத்தலாம். ஃபுல் கோட்டான்னு யோசிக்கும்போது ஹெலிகர், கலீம் சனா, ஜெரமி கார்டன் இவங்களையும் யோசிக்கணும். நிக்கில் தத்தாவை யோசிக்கிறேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். நிக்கில் தத்தா இன்னும் சொல்ல போனால் சார்ட்வின் சாஃபர் கார்டனோட ஓவர் கூட கொஞ்சம் குறையலாம். ஏன்னா நிக்கில் தத்தாவை யோசிக்கிறதுக்கும் ஜாஃபரை யோசிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அயர்லாந்து ஸ்பின்னர்ஸுக்கு தடுமாறுவாங்க அப்படின்ற அந்த இடம் தான். பட் போன மேட்ச்சு அயர்லாந்து ஸ்பின்னர்ஸை கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாங்க, பேசருக்கு எகென்ஸ்டாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கண்டிஷன் அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் பண்ணுது. டெஃபினட்டாக பேசர்ஸ் இந்த மேட்ச்சில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மறுபடியும் இருக்குது. அண்ட் ஸ்லாக் ஓவரில் ஹெலிகர் அண்டு கலீம் சனாவை எதிர்பார்க்குறோம். அண்ட் ஜெரமி கார்டன் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் போன மேட்ச் நிறைய ரன்ஸுக்கு போனதுனால எந்தெந்த இடத்துல நுழைக்க முடியுமோ அந்த இடத்துல நுழைச்சி ஜெரமி கார்டனோட ஓவர் முடிக்கணும்னு பார்ப்பாங்க. அண்ட் ஓவர்ஸில் ஹெலிகர் அண்டு சனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஃபேண்டசி பிக் பேஸில் யோசிக்கும்போது டெஃபினட்டாக மெக்கர்த்தி, ஆரன் ஜான்சன், சார்ட்வின் ஜாஃபர் அண்ட் நிக்கில் தத்தா. ஸோ ஒரு பாயிண்டில் 2 ஸ்பின்னர் அப்படின்ற இடத்துல கனடாவோட 2 ஸ்பின்னர் நிக்கில் தத்தா அண்டு சார்ட்வின் ஜாஃபர் சைடு போகலான்னு யோசிக்கிறேன். அது நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா அயர்லாந்து ஸ்பின்னர்ஸ் எகென்ஸ்டாக தன்மாரி இருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட நிறைய கிரிக்கெட் ஆரம்பத்தில் விளையாடும்போது ஸ்பின்னர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த பேஸில் ஒரு கன்சிடரேஷன். ஆரோன் ஜான்சன் சடனாக பிக் இன்னிங்ஸ் பில்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆங்கிளில் யோசிக்கலாம். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கலாம். கண்டிஷன் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. மெக்கர்த்தி டீசன்ட் பவுலிங், ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸில் விக்கெட் எடுக்காமல் இருக்கனால குறைவான நம்பர்ஸில் பிக் பண்ணியிருக்காங்க. பட் கண்டிப்பாக வந்து குவாலிட்டி அவுட்புட் கொடுத்து பார்த்துருக்கோம், அந்த வகையில் எதிர்பார்க்குறோம். கேப்டன் ரேஞ்சுக்கு மார்க் அடையர், ஜோஸ் லிட்டில், கேரட் டெனலி போன மேட்ச் இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த பேஸில் அடையர் ரன்ஸ் பெருசாக அடிக்கல. ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டாக பார்த்துருக்கோம். ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் இருக்கனால அந்த பேஸ்லையும் கன்சிடர் பண்ணுறாங்க. ஜோஸ் லிட்டில் நேமுக்காக எடுத்திருக்காங்க. ஒரு முன்னளவுக்கு கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கிங்கில் இல்லை. டெலனின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டீசன்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு. பேட்டிங் பேஸ்லேயும் வந்தால் நல்லா பண்ண முடியும். பட் நல்ல சாய்ஸு, பெஸ்ட்டு சாய்ஸ்லாம் சொல்ல முடியாது. பீப்புளோட சாய்ஸில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா கேம்பரை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது சேஃபாக கூட யோசிக்கலாம். ஏன்னா விக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக நிறைய எடுப்பார், அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பேட்டிங் பேஸ்லேயும் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி சூப்பராக விளையாட முடியும். மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி ஓரளவு கொடுக்க முடியும். நிலான் ஹெலிகர் நல்ல போலர், எண்ட் ஓவரில் வீசும்போது ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் விழுந்துருச்சா நமக்கு பாசிட்டிவாக போகும். அண்ட் லோக்கன் டக்கர் குவாலிட்டி பேட்டர் அண்ட் க்ளவ் பாயிண்ட் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றனால டெஃபினட்டாக லோக்கன் டக்கர் ஒரு டீசன்ட் சாய்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். டீம் பாருங்கள். கேப்டன் மார்க் அடையர், கேம்பரை வைஸ் கேப்டன் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். டீசன்ட் சாய்ஸாக பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் மார்க் அடையர் சைடு தான் போயிருக்காங்க. ஒரு விக்கெட்ஸ் குறைவாக எடுக்கிறதோ இல்லை விக்கெட் எடுக்காமே போனால் கண்டிப்பாக அந்த இடம் வந்து கேள்வியாக தான் இருக்குது. கேம்பர் பேட்டிங் பேஸில் மிடில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க முடியும். பவுலிங் பேஸில் ஒரு ஸ்லோ வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் மைண்ட் பண்ணிவிட்டு வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். சார்ட்வின் ஜாஃபர் போன மேட்ச்சு அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லாதனால குறைவாக எடுத்திருக்காங்க. அவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஹெலிகர் சூப்பரான பவுலர், டவுட்டே கிடையாது. கலீம் சனா அந்த டீமோட பெஸ்ட் பவுலர். நிக்கில் தத்தா அகென்ஸ்ட் அயர்லாந்துனால ஒரு டீசென்ட் சாய்ஸாக கன்சிடர் பண்ணலாம் ஒரு ஸ்பின்னர் பாயிண்டில். ஜோஸ் லிட்டில், மெக்கர்த்தி எடுத்திருக்கேன். கிரேக் யங் இருந்தால் டெஃபினட்டாக நல்ல சாய்ஸு. அவரை உள்ளே கொண்டு வராங்களான்னு பார்த்துக்கணும். போயிட்டு கூட ஒரு கன்சிடரபிளில் பண்ணலாம், பாருங்கள். பால்பென்னி டே மேட்ச்னால ஒரு மைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். லோக்கன் டக்கர் எடுத்திருக்கேன். போகணுன்னா போங்க. ஒரு போன மேட்ச் சூப்பராக விளையாண்டார். அது மாதிரி இன்றைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஆங்கிளில் கூட முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.